ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்எல் வாயேஜஸ். நான் உங்கள் கண்ணனுங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில் நம்ம இருக்கோங்க. சென்னை சென்ட்ரல், அதாவது சென்னை சென்ட்ரலில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம சொந்த ஊரான சேலம் வரைக்கும் நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஒரு பார்ஷியல் ஜேர்னி தாங்க வந்து நான் பண்ண போகிறது. இதில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சென்னை சென்ட்ரல்னு கிளம்புற ஒரே ஒரு வண்டி தான் கோவை தாங்க. அந்த வண்டியில் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏற்காடு எல்எஸ்பி 2 வந்தேன். அதை முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. காலேஜ் ஒர்க் இருக்குது, அதனால தான் கோயம்புத்தூர் போக முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் எல்லாம் பார்த்துட்டு 11 பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டிருக்காங்க. நான் வரும்போது பார்த்தேன். அங்கே போய் வெயிட் பண்ணலாம். ஸ்டண்டிங் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்துட்டு அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணும். ஏற்காடு எக்ஸ்பிரஸோட வீடியோக்கு எடிட் பண்ணிட்டு நான் இது வேலையை பார்க்குறேங்க. வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். மார்னிங் கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிபார்ச்சர்ஸ்லாம் இருக்குது போல். இப்போ மார்னிங் கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்குது. சரி வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நேரம் இத்தனை நாள் நமக்கு தெரியாது, முதல்ல வந்தபோதுலாம் எனக்கு தெரியாது. இல்லை இங்கே கூட இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். சரி ஒன்று வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் கொண்டு போயிட்டு ஒரு சாயை அடிக்கணும். டீயை ஒன்று அடிச்சுட்டு கிளம்பலாங்க. டீ வைக்க நல்லா இருக்குன்னு தெரியல. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11ங்க. ஒரு டீ வாங்கிக்கோங்க, கொடுத்துட்டு உள்ள போகிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஷைன் பண்ணி எடுத்துருவாங்க. ஷைன் பண்ணி வரும்போது அன்ரிசர்வ்டு க்ரௌடு தள்ளுமுள்ளும் ஏற்படுது. வரும்போது தள்ளுமுள் ஏற்படுதுங்க. சரிங்க, அன்ரிசர்வ்டு பக்கத்தில் போய் பார்க்கணும். என்னையா பண்ணிச்சு டெக்கரேட்டட் போட கிளம்புது அழகா இருந்ததுங்க. வச்சு இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தா நாஸ்தி பண்ணிட்டாங்க. கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. வெயிட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனோட வெயிட் ஷேரிங்க. இங்கே சொல்லிட்டு வெயிட் ஷேரிங் பிருந்தாவனோட நடக்குதுங்க. ஆரம்பத்துலேயே அன்ரிசர்வ்டு செம்ம ஜாம் டாக்ஸு. 1 hour முன்னாடி வண்டி ஷன் பண்ணும்போதே அன்ரிசர்வ்டு இவ்வளோ ஜாம் பேக்காக இருக்குது. இதெல்லாம் மனுஷனாகவும் ட்ராவல் பண்ணுது. இது மேலே ஒரு லெஃப்டி சைடுன்னு ஒன்று இருக்குது, அது வடக்கு வண்டி. இதை விட்டால் வண்டியும் நேசம் இருக்குது. இந்த சவுத் சைடு போகணுன்னா வேறு ஆயிரும். சேலம் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால பஸ்ஸு தான் போய் வரும். இந்த செகண்ட் கோச் ஓவர்லாம் பரவாயில்லைங்க. செகண்ட் கோச் ஓவரை ஒரு நார்மலாக இருக்குங்க. செகண்ட் கோச் ஆனது அந்த போய் யாருன்னு கண்டுபிடிங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸோட புது எல்எஸ்பி தாங்க. புது எல்எஸ்பி வண்டி தாங்க. ஏற்காடு எக்ஸ்பிரஸோட புது எல்எஸ்பி வண்டி. அப்படியே ஏசி பார்த்துட்டு போயிடலாம். போகும்போது ஏசி கோச்சோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. அப்படியே வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். ஏசி கோச் இப்படி தாங்க இருக்குது. ஃபஸ்ட் சீட்டோட இருக்குது. சரிங்களா, வாங்க நம்ம அப்படியே இதுக்கு போய்க்கலாம். செகண்ட் சீட்டிங் போயிடலாம் வாங்க. காய்ஸ், நீங்கள் ஜென்ரலில் அதாவது அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ ட்ரெயின் 6 o'clockங்களா, ஒரு 4:40 4:30 வந்துட்டிங்கன்னா ஜென்ரல்லாம் ஒரு சீட் கிடைக்குங்க. இன்னும் லோக்கோ வரல. சரி பார்க்கலாம், இனிமேல் தான் லோக்கோ வருதுன்னு பார்ப்போம் என்ன லோக்கோ வருது. அப்படியே பின்னாலேருந்து முன்னாடி வந்துட்டாங்க நடந்து. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையங்களுக்கு ஒரு வண்டி கிளம்புதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா எதுவும் தெரியலைங்க, பார்ப்போம். சரி காசான இது பண்ணுறேங்க. நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸை சண்டிங் பண்ணிட்டு போகிறதுக்கு வண்டி இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பார்த்துருக்கு. சரி வாங்க, லோக்கோ வரது அது வெயிட் பண்ணிருக்கேன். ஐ திங்க் ஏதோ ஒரு வண்டியோ இல்லை எம்டி ரேக்கோ கிளம்புதுங்க. பேசஞ்சர்ஸ் இருந்தால் அது வண்டி, இல்லைன்னா அது ஒரு எம்டி ரேக்கு, அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம எடுத்துக்கோம். பார்ப்போம். இருக்காங்க
ஆளுங்களாம் இருக்காங்க. எந்த வண்டின்னு தெரில. நவஜீவாக்குமோ இல்லையே. ஆளுங்களோட தானே வண்டி கிளம்புது. எந்த வண்டின்னு தெரில. பார்க்குறேன். அந்த வண்டி எந்த வண்டிங்கிறது நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் எஸ்எம்இடி கரெக்டாக பார்க்குறேன். அந்தமான் எக்ஸ்பிரஸ் அதாங்க அந்த வண்டி கிளம்பி போயிட்டுருக்கு. போகட்டும். நம்ம இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இங்கே டைம் 5:10 தான் ஆகுது. இன்னும் 1 ஹவர் இன்னும் அழகாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கார் கொஞ்சம் லைட்டாக இங்கே இருக்குங்க. வேறு ஒன்று. சரிங்க, பார்க்கலாம். கைஸ், நம்ம கோவை எக்ஸ்பிரஸை ஒரு மெகா ஆஃப்லிங் லோகோ கல்யாண் கேப் 739130 தாங்க ஃபுல் பண்ண போகுது இன்னைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும். கைஸ், இனி பார்த்தீங்கன்னா நம்ம கோவை எக்ஸ்பிரஸை வேட் 7 கல்யாண் 39130 தாங்க ஃபுல் பண்ணிட்டு போக போகுது. சரி வாங்க, இது லோகோவும் பார்த்தாச்சு. டேரெக்டாக கோச்சுக்கு போகலாம். கைஸ், நம்ம கோச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது D5ங்க. இந்த வருஷம் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். நம்மளோட சீட் பார்த்தீங்கன்னா 90ங்க. ஒரு விண்டோ சீட் தான். கைஸ், நம்ம வண்டி 12675 கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க. சென்னை சென்ட்ரல். சரி இருங்க, அந்த பக்கம் டோர் கீழே வந்து அந்த போகிறேன். என்னங்க கலந்தால் எவ்வளோக்கு இல்லை நீங்கள் 6:10 எவ்வளோக்கோடா சாமி. எடுத்தாங்க, ஒரு 2 மூவ் அடித்தாங்க. ஒன்னே நின்றுச்சுங்க. அந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுங்க. தமிழ்நாடு சூப்பர் எக்ஸ்பிரஸ் வந்து நின்று புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இந்திய ரயில் நிலையம். இதுதான் நம்ம கிளம்புறதுக்கு ஏதோ ஒரு ரேக் உள்ள வந்துருங்க. நம்ம ரேக் ஷேரிங் தான். நம்ம வண்டியோட ரேக் ஷேரிங் பிருந்தாவன் விரைவு வண்டி உள்ள போயிட்டு இருக்குங்க. மேம்படுத்தோம். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸோட ரீசன்ட் ட்ராவலாக நம்ம தாமனை போட்டிருக்காருங்க. இன்னொரு வண்டி ஏதோ ஒன்று வந்துட்டுங்க. இனி நம்ம 250 கிராசிங்ஸ் இருக்குங்க. தேர்ஸ்டேயில் நம்ம இது ட்ராவல் பண்ணுறோம். ஸோ 2 இல்லையா நீலகிரி இப்போ தாங்க உள்ளே போகுது. நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான் உள்ளே போயிட்டுருக்கு. இந்த காலை பொழுது நம்ம சென்னை வண்டி கவர்டு டைம் ஆன் ஃபர்ஸ்ட் டே. ஹால்ட்டான திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோங்க. கொஞ்சம் டிலே ஒரு 1 நாளைக்கு 6:53 ஆயிடுச்சுங்க. அங்கே வந்து ஒரு 43 மினிட்ஸ் ஆகுது திருவள்ளூர் வரத்துக்கு. ரொம்ப வருது தோணுது. பார்த்தீங்கன்னா லோக்கல்லாம் ஒன்று வரும். சரி அந்த சரி ஒரு
2 கிராசிங் இவ்வளோ வரும். கொஞ்சம் அந்த மூமெண்ட் கேட்ச் பண்ணாங்க. திருவள்ளூர்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுக்கலான்ட்டு கிளம்பிடுச்சுங்க. இருங்க நம்ம கிராசிங் பார்த்துக்கலாம். கைஸ், அரக்கோணம் ஜங்ஷன் நம்ம வந்து சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிலே வருது வந்திருக்கோம். ஒவ்வொருவருக்குமே இந்த டிலே வந்து கண்டினியூ ஆகும். ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. வந்தாச்சுங்க அரக்கோணம்க்கு. காட்பாடி தான் ஒன்று ஒரு பங்கமல் கிராசிங் ஒன்று மாட்டு இருக்குது. போயிட்டு ஊர்கிட்டலாம் எக்ஸ்பென்சி பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி எடுக்க போகிறோன்ற ஐடியா இல்லை, பார்ப்போங்க. நல்லா பழக்கி விட்டுச்சுங்க நம்மளை. அரக்கோணம் வந்து கிளம்பியாச்சுங்க. 7:27க்கு நம்ம அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தாங்க பேரலில் இது ஒரு மினிமம் பேரலாக இருக்குங்க. வேலூர் கண்டோன்மெண்ட் மெமோங்க. இது கண்டினியூஸாக வந்துட்டு ரவுண்ட்ஸு தாங்க இருக்காரு. பட் என்ன அந்த அன்சர் பர்சன் வச்சுட்டாங்க நமக்கு முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. அரக்கோணம்ல வந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பாக கைஸ், வாலாஜா ரோட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 8 மணி வந்து 8:03 கிளம்புறோம். சரிங்க, வாங்க அடுத்து நான் சாப்பிட்ற வேலையை பார்க்குறேங்க. சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சுங்க வாலாஜா ரோட்லேருந்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:24ங்க.
காட்பாடி வந்தாச்சுங்க. நம்ம 8:24 கொஞ்சம் டிலேயில் தான் வந்திருக்கோம். 8 மணி வர வேண்டியது, ஒரு 21 நிமிஷம் டிலேயில் தான் அங்கே வந்திருக்கோம். 8:03 வந்து வர வேண்டியது, டிலேயோடு தான் வந்திருக்கோம். ஒரு மேலு கொடுத்து போகிறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம அமிர்த் பார்க் வந்துருங்க. சார்லப்பள்ளி அமிர்த் பார்க் நான் வந்து சார்லப்பள்ளி போகக்கூடிய அமிர்த் பார்க் வந்துருங்க. போய் அதை கவர் பண்ணலாம். கவர் கொஞ்சம் இறங்கணும்னு. இந்த ட்ரிவாண்ட்ரம் சார்லப்பள்ளி வண்டிக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்கு. இந்த பக்கம் நம்ம 2 ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌட் இருக்குங்க. பார்க்கலாம் என்னன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அமிர்த் பார்க் வந்து ட்ரிவாண்ட்ரம் சார்லப்பள்ளி அமிர்த் பார்க் சீட்டு தான் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஒரு க்ரௌட் இல்லை. சரிங்க, சீக்கிரமாக விலாக போட்டு வேண்டியதாங்க. வண்டி ஜாலியாக தாங்க போகுது. நைட்டு ஜாலியாக போகுது வண்டி. ஸ்லீப்பர் ஃபுல்லு அன்ரிசர்வ்டு காலியாக தாங்க போகுது வண்டியில். இனிமேல் நம்ம நிறைய பேர் தெரியல நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே இது வந்து நைட் டைம் தாங்க வரலாம். கோச்சே காலியாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:04. ஆம்பூர் ரீச் ஆயிருக்கோங்க. 21 நிமிஷம் டிலே. இதே மாதிரி போனோம்னா எனக்கு ஆப் ஆகிருங்க. கொஞ்சம் ஆன் டைம் போனது நமக்கு கரெக்டாக இருக்கும் சேலத்துக்கு. பார்த்த மணி தான் போகுதுன்னு. ஆம்பூரில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துருக்குங்க, இந்த பக்கம் வரல. இறங்கிறதுக்கு ஓரளவு இருக்காங்க. தெரிஞ்சு இது மெயின்லேயே போட்டுருந்துருக்கலாம், என்ன கதைன்னு தெரில. ஜோலார்பட்டி வந்துட்டோம். தூங்கிட்டேன் கொஞ்சம் தூரத்துக்கு. சத்தியமாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், தூக்கமாக வந்துச்சு சொல்லி கண்ணை மூட தான் தெரியும். பார்த்தா ஜோலார்பட்டி வந்துட்டோம். சரி, இது மாதிரி தரமான கிராசிங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதாவது கேப்சர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குங்க. ஆக்சுவலி வர்ற வழியில் ஒருத்தர் ஓவர்டேக் அடிச்சு நம்ம இருக்குங்க. ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு தெரியும். அந்த வண்டியை தூக்கி பின்னாடி தள்ளி விட்டு நம்ம முன்னாடி அனுப்பிட்டு அதை கூட தெரியாம கண்ணை மூடி தூங்கியிருக்கு. சத்தியமாக இதுமே கண்ணை மூடிதான் உண்டு. கண்ணை டைமில் கொஞ்சமாச்சும் கொடுக்கணும். ஸோ இதுவே கண்ணை முழிச்சு பண்ணாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம சேர்த்து போயிடும். பெங்களூர் போகக்கூடிய
கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து மொரப்பூர் வரைக்கும் அந்த சீனில் தாங்க உட்காந்துருந்தேன். நடுவில் ஒரு 2 கிராசிங் காமிச்சிட்டேன். ஏன்னா கண் சொருவிட்டு இருந்தது நமக்கு. நல்லா தூக்கம், அதனால தாங்க கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன். அங்கே ஸ்டேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு தூங்கிட்டேங்க. கிராசிங் அதனால தான் எதுவும் காமிக்கல. இது மேலே காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு கிராசிங் விட்டேன். அப்படி இருந்தோம். விபி இது பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகக்கூடிய விபி விட்டுருங்க. வாங்க இது மொரப்பூர்லேருந்து கிளம்ப அடுத்து நம்ம நான் ஸ்டாப்பாக சேலம் தாங்க. கோவை அடித்து ஓட்டுற வேகத்துக்கு போயிடுவோம். நான் ஆன் டைமு சேலத்துக்கு போனால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. போயிட்டு எல்எஸ் போய் சாப்பிட்டு நான் இன்னும் சாப்பிட வந்தீங்க உங்கள்கிட்ட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட் தான் சாப்பிட்டேன் காலையில். வெளில போய் ஜம்முன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கலெக்ஷன் போனோம்னா நம்ம கடை இருக்குங்க, நாங்கள் போய் ஒரு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். வயிறே திருப்தியும். மொரப்பூர் பார்த்தீங்கன்னா அரூர் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ அரூர் பீப்புள் இதில் வந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் சேவை வந்துடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுவும் ஒரு டைம் ஆகும். கோவையில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் நம்ம சேர்ந்து இறங்குறாங்க. கிட்டத்தட்ட அறையில் ஏன் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு தக்கல் டிக்கெட் போட்டிருந்தேங்க நாளைக்கு சார்லப்பள்ளிக்கு. எனக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் போட்டுருந்தேன். அதனால தான் நம்ம அறையில் எடுக்க முடியல. ஸோ வாங்க டிபார்ச்சர்ஸ் பார்க்கலாம். சிக்னல் கொடுத்துட்டாங்க வண்டிக்கு. ஸோ வண்டி கிளம்ப போகுதுங்க. ஒரு தக்கல் டிக்கெட் போகிறதுக்குள்ள ஒரு வண்டி ஆகிட்டுங்க. நான் ஹார்ன் அடிச்சிட்டாங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சுங்க. வண்டி 10 டெய்லி வர வண்டி 1 டெய்லி வந்துருங்க. அப்படியும் மட்டும் எப்படி போய் பார்க்கறது வந்து அது வந்து இருக்கு சார். சல்யூட். நடுவில் ஒரு ஓவர்டேக் இது போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லினேன் இல்லை. சோலாப்பட்டிக்கு முன்னாடி ஒரு ஓவர்டேக் நம்ம ஒரு வண்டியை அடிச்சிருப்போம். அந்த வண்டி தாங்க இது. ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். தலைவன் ஆன் டைமும் உள்ள வந்துருக்கு. அப்படி ஆன் டைம் பிஃபோர் டைமும் வராதுன்னு நினைக்கிறேன். எவனுக்கு பின்னாடி சதாப்தி வரா. அப்படி வரிசை இப்போ பேக் டு பேக் அரைவில்லைங்க இன்றைக்கி. ஐயாப்பில் வந்து ஒரு வீக்லி வண்டி ஓகா ராமேஸ்வரம். ராயபுரம் மேப்ஸானா ஆமாங்க, ராயபுரம் மேப்ஸ் வந்தாங்க. க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து வர வண்டிங்க. திருப்பதி வழியாக வர வண்டி.
ஓகே நார்மல் தான் சேர்ந்து ஆனால் ஃபுல்லாயிரும். சேர்ந்து இதுவுமே ஃபுல்லாயிருங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. என்ன ஒரு அவசரத்தில் வெளில வந்துட்டேன், டக்குனு பஸ்ஸை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அதனால தாங்க டக்குனு வந்தால் சீக்கிரமாக சீக்கிரமாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்தால் தான் பார்த்தேன். அது நேரங்காலம் தருச்சு லேட்டாக தான் வந்தேன் வீட்டுக்கு. இந்த ஜேர்னியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு ஃபுல்லாக ஒரு நான் ஸ்டாப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நடுவுலாம் ஸ்டேஷன்லாம் எங்கேயுமே அன்ஷெட்யூல் ஹால்ட் கிடையாது. டாப் ப்ரியாரிட்டி கொடுத்த வண்டிங்க இது. ஸோ இதில் வந்து ட்ராவல் பண்ணிங்க நம்பி ட்ராவல் பண்ணலாம். ஆன் டைமுக்கு நீங்கள் கோயம்புத்தூரே போயிடலாம். இன்கேஸ் எந்த ஒர்க்கும் நடக்கலாம், இன்கேஸ் ஏதாவது ஒர்க் நடந்ததுன்னா கண்டிப்பாக இவனுமே லேட்டாக தான் வருவான். சரிங்களா, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ட்ராவல் ஃபேர் சொல்லியிருக்கோங்க 175 வந்ததுங்க சேலத்துக்கு. தட்கலில் போட்டேன். அதனால தாங்க வீக் டேஸில் உங்களுக்கு தட்கல் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே, அதாவது இன்னொரு நாள் ஒரு ஈவினிங் அந்த டைம் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ தட்கல் போடுறவங்க பார்த்து போட்டுக்கோங்க. பட் வீக் டேஸில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கலாம், அதுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்காது. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது போடுறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கரண்ட் அவைலபிலிட்டியுமே இருக்குது. சரிங்களா, நான் ட்ராவல் பண்ணிக்கு கரண்ட் அவைலபிலிட்டி டிக்கெட்ஸ் ஏகப்பட்டது, ஒரு 200 சம்திங் டிக்கெட்ஸ் எனக்கு இருந்ததுங்க. சரிங்களா, சரிங்க உங்களுக்கு இதை இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.